சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணுங்களும் கூட்டக்கூடிய ஒரு சிக்கனுக்கு லிவர் ஒன்று செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் இங்கே குவைத்தில் இருக்கிறனால சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு பொருள். அதை சீக்கிரமாக செய்ய வேண்டிய நான் காரியங்களை பார்த்து தரேன். இதில் இதெல்லாம் சேரணுன்றது உங்களுக்கு தான் சொல்லி தரேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடுங்க. கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகு, உள்ளி, தக்காளி, பச்சை மிளகு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருஞ்சீரகமும் ஒரு ஏலக்கையும் பிடிச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தேவைக்குள்ள வெல்லம், உப்பு, இந்த கொஞ்சம் 2 கிராம்பு, குருமுளகு, ஏலக்காய், கருவேப்பட்டை, இந்த இலை இவ்வளவு போட்டு நான் பொடிச்சு வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன் எழுப்பத்துக்கு வேண்டி. சரியா? உங்களை வீடியோக்கு வேண்டி தான் நான் இதை காமிக்க எல்லா பொருளும் வச்சேன். ஆனால் சாதனம் எல்லாம் அரைச்சி இதை வச்சுருக்கேன், மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இது நம்ம செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் வாருங்க. பிள்ளைகளுக்கு அப்பப்போ இப்படி செஞ்சு கொடுத்தா அதுக்கு நல்ல முறைக்கு ஒன்று சாப்பிடும். சரியா? நீங்கள் இதை செஞ்சு இல்லை பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் எல்லாருக்கும் சாப்பிடக்கூடிய பொருள். அது 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலேயே இந்த பொருள் வந்து குக்கிங் செஞ்சுக்கலாம். அப்போ ஒரு சப்பாத்தியோ ஒரு நம்ம இங்கே ரொட்டி உப்பூசு இதில் எல்லாம் வச்சு சாப்பிடலாம் இல்லையா? அதுக்காக தான். சரியா? சீக்கிரமாக இருக்கு. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். சரி வாருங்க. வெளியில் இருக்கு, நம்ம ஒன்று சமைச்சு காமிக்க போகிறேன். வாருங்க. அடுத்த மட்டும் வத்தல்மிளகு போடும். வத்தல்மிளகு போடும். கறிவேப்பிலை போடுவோம். எள்ளு போடும். உள்ளி கொஞ்சம் வதண்டு வைட்டோம். பச்சை மிளகு போட்டு விட்டோம். தக்காளி எடுக்க எடு. தக்காளி தக்காளி மஞ்சள் பொடி போட்டு கொடுப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு தக்கணும் நல்ல பொடி போட்டால் எல்லாம் அந்த மண்ணில் இறச்சி நம்ம இதெல்லாம் எப்படியோ கொஞ்சம் இறச்சி பறக்கி நல்லா இது பண்ணி இந்த கோழிக்காரங்க என்ன குழந்தைகளுக்கு உண்டாக்கி சப்பாத்தியை கூட என்ன உண்டாக்கி அது நல்ல கப்பு. நம்ம நாட்டில் இதெல்லாம் கரலெல்லாம் அந்த மாதிரி கிடைச்சாது. இல்லை நம்ம வெளிநாட்டில் எல்லாம் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட அந்த கரையில் வாங்கி வந்து பிள்ளைகளுக்கு செஞ்சு பூச்சியை கூட எல்லாம் வச்சு கொடுக்கலாம். சரியா? இது நம்ம மசாலா வைக்க போகிறேன். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா? இங்கே வந்து அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு நல்ல மிளகு, ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கட்டாகணும் அரைச்சி கத்திரிக்கை அதை போடணும். மசாலா வந்து இறக்கி விடுங்க. நான் இந்த மசாலா அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி கழுவி வச்சுருந்தேன். அதை இதில் போட்டு நம்ம தடவை வச்சுக்கணும். நம்ம இந்த மசாலா நான் சொன்னேன் இல்லையா அரைச்சிட்டு நம்ம சிக்கனுக்கு எடுக்கிற மாதிரி வெளுத்துள்ளியும் இஞ்சியும் வேண்டாம். ஒரு 2 பல்லு வெளுத்துள்ளியும் 2 பல்லுக்கு மட்டும் இஞ்சியும் சேர்த்தா போதும். நான் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். சரியா? ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பிலை, குருமுளகு எல்லாம் மட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி இது பெட்டனை பார்த்து 20 நிமிஷத்தில் இந்த கறி சரியாகும். நம்ம பின்னி லிவர் கழுவி வச்சுருக்கேன் போட்டு கொடுப்போம். லிவரில் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி வீத்தணும். நம்ம லிவர் எப்படி கழுவினாலும் அந்த கலர் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் ஒரு 1 இறச்சி கொடுப்போம். மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும். பெருஞ்சீரகம் போட்டு கொடுப்பேன். அதில் பெருஞ்சீரகம் ஏலக்காய் மட்டும் பொடிச்சு வச்சுருந்தேன். சரியா? போட்டு கொடுத்து தேவையான உப்பு போட்டு கொடுங்க. நல்ல ஒன்று இறக்கிட்டு மூடி வைங்க. 15 நிமிஷம் மூடி வைங்க. சிக்கன் கரல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நமக்கு டைம் ஆயிடுச்சு. நல்ல மனம் உண்டு.
காணும்பளே நமக்கு ஏதாவது சப்பாத்தியெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடறதுக்கு போகணும். சரியா? நல்லவண்ணம் ஆயிடுச்சு. நமக்கு இனி பாத்திரத்தில் விளம்பிக்கிடுவோம். கொஞ்சம் லுக் ஆகிடு. நல்லவண்ணம் நம்ம ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். சிக்கன் கரல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நமக்கு டைம் ஆயிடுச்சு. நல்ல மனம் உண்டு. காணும்பளே நமக்கு ஏதாவது சப்பாத்தியெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடறதுக்கு போகணும். சரியா? நல்லவண்ணம் ஆயிடுச்சு. நமக்கு இனி பாத்திரத்தில் விளம்பிக்கிடுவோம். கொஞ்சம் லுக் ஆகிடு. நல்லவண்ணம் நம்ம ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு கரடு ரெடி ஆகிட்டு, சிக்கன் கரடு ரெடி ஆகிட்டு, பிள்ளைகளுக்கு குப்பூஸோ சப்பாத்தியோ சூடு தோசையோ எது உண்டாக்கியும் எடுத்து வச்சு கொடுக்கலாம். நம்ம கப்பை வேகிச்சு இலக்கியோ என்னத்துக்கும் இது எல்லாத்துக்கும் சேரும், சோறுக்கும் சேரும். சரியா? பிள்ளைகளுக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுங்க.